வார்த்தைகள் எல்லாமே மைக் சுதாகர் தான் சொன்னேன். நீயாக இருக்கிற வரை தான் கண்டிப்பாக நான் இதை எதிர்பார்த்து தான் அந்த நண்பர்களான அஸ்வினி அனுமதி இல்லை யோசிக்கிறதுலாம் இல்லை திறமை இல்லை அப்படிங்கிறது சொல்லு ஒன்று தான். அதுவாகவே வாழும்போது வந்து உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சு சில நேரம் அதுவே அப்படியே சூப்பர்ண்ணா யாருக்குல்ல சம்மந்தம் எல்லாம் பேசக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த சூழல் தான் எல்லாம் பிச்சு எடுத்து அவங்கள ஜாம்பவான் இதான் வித்தியாசம். என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இந்த இடத்த பார்க்கும்போது என்னோட ஜேனரே வேற மாதிரி இருந்தது. 11,000 வார்த்தைகள். அப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கலுக்கு எப்பயுமே நம்ம எல்லா மனுஷனும் போகும். யாருமே நம்பல. எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக் சுதாகர், மெமிக்ரி ஆர்டிஸ்ட். உங்களுடைய ஆதரவுடன் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு முயற்சி. தன் பேச்சு திறமையில் வல்லமை படைத்த மாபெரும் சரித்திர ஒரு மனிதரை தான் நம்ம பார்க்க போறோம். அவரை பற்றி சொன்னோம்னா பல தொலைக்காட்சிகளில் பேச்சு போட்டிகள், வார்த்தை விளையாட்டுகள்ல தொகுப்பாளராக இருந்து அந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றி பெற செய்த ஒரு மனிதர். இது மட்டும் இல்லைங்க, தன் பேச்சு திறமையால 36 நிமிடத்தில் 7500 வார்த்தைகள் பேசி கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சிருக்காரு. அதாவது ஆசிய புக்ல இடம் பிடிச்சிருக்காரு மிஸ்டர் அஸ்வின் ஆனந்த் அவர்கள். அவரை மீட் பண்ணி தான் நம்ம நிறைய தகவல்கள் வந்து கேட்க போறோம். வணக்கண்ணா. வணக்கம் சுதாகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்த பார்க்கும்போது பல கதைகளை சொல்லும் ஒரு அரங்கமா தான் தெரியுது எனக்கு. சொல்லுங்கண்ணே, உங்களை பற்றிய சில தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வினி ஆனந்த் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தமே தொகுப்பாளர்லாம் வரல. ஓகே. என்னுடைய ஜேனரே வேற மாதிரி இருந்தது. கராட்டே, ஜிம்னாஸ்டிக்கு, டான்ஸு, அப்படியே தொகுப்பாளர், அப்புறம் அப்படியே பாட்டு எழுதுறது, இப்படியே தான் வந்து தான் அதுக்கப்புறம் தொகுப்பாளராக வந்தேன். அந்த தொகுப்பாளரை தொடர்ந்து அடுத்தடுத்து லைவ் ஸ்டேஜ்லாம் வித்தியாசமாக இருந்தோம்மா. அப்போலாம் ஆரம்பத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்தால் ரொம்ப குறைவான லோக்கல் சேனல் தான் இருந்தது. இப்போ இல்லை. அப்போ இருந்தே நம்ம அப்படியே போகிறனால வந்து நிறைய கொஞ்சம் அனுபவங்கள் நிறையா கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ஏதாவது புதுசாக பண்ணலாமே, இத்தனை வருஷமாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஷோ பண்ணிட்டோம், இதில் ஏதாவது சாதனை, அப்போ இருந்து எனக்கு சாதனை பண்ணுறது ரொம்ப ஏதோ நான் இருக்கிற துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு விரும்பினேன். ஓகே. அப்போ தான் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒரு 12 மணி நேரம் ஸ்டேஜை விட்டு இறங்காம பண்ண முடியுமா? ஏன்னா நானே அது ஒரு பண்ணதில்லை. ஃபஸ்ட்டே அதுதான் நிகழ்ச்சிகள் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக ஓரளவுக்கு ஆயிட்டீங்க. ஆனதுக்கு அப்புறம் இந்த கின்னஸ் சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போ உருவானது? குறிப்பாக வந்து ஆரம்பத்தில் நான் வரும்போது மேடை நிகழ்ச்சி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஜோடி பொருத்தம், பாட்டுக்கு பாட்டு, இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ லைவ்ன்றதே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லைவ் ஷோலாம் அப்போல்லாம் இல்லை, ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாதி ஊருக்கு மேலே நான் தான் முதல் லைவே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லைவே நான் முதல் லைவ் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டர்ன் நல்லா வந்துக்கிட்டே இருந்தது. அதில் ஏதாவது புதுசாக பண்ணலாமே அப்படின்னும் போது ஒரு ஷோ போகும்போதெல்லாம் அந்த 1 மணி நேரம் தான் பொதுவாக செய்யும் லைவ்ன்றது இருக்கும். அதை கடந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, லென்த்தியாக பண்ண முடியுது நம்மளால் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டு இருந்தது. அப்போ வந்து ஷோ டைட்டாக இருந்தனால எதுவுமே பிளான் பண்ணல. 2014 நினைக்கிறேன், 2014. அப்போ ஏதாவது இத்தனை வருஷமாக இதே ஃபீல்டில் இருந்துட்டோம், இதில் ஏதாவது சாதிச்சா நல்லா இருக்குமா, ஒரு எல்லா தொகுப்பாளரும் ஒரே வரிசையில் இல்லாமல் நம்ம ஒரு புது முத்திரை பதிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நண்பர்கள் எல்லாருமே வந்து நண்பர்களான அஸ்வினி ஆனந்தே இல்லை அப்போ இருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரை எனக்கு நண்பர்கள் மட்டும்தான். அப்போ தோணுச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. ஸ்டேஜை விட்டு இறங்காமல் பண்ணால் அப்படி இருக்கும். நான் அப்போ அதிகபட்சமாக ஒரு 6 மணி நேரம் தான் பண்ணியிருக்கேன். 6 மணி நேரம்? ஆமாம். தக்கலை, நாகர்கோவில் தக்கலையில் வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு ஒரு 6 மணி நேரம் பண்ணேன். பாட்டுக்கு பாட்டே 6 மணி நேரம் பண்ணீங்க? நான் ஸ்டாப்பாக பண்ணோம். அதாவது ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 hours இல்லை 4 hours அதிகபட்சம் அவ்வளோ பண்ணுவாங்க. நீங்கள் 6 hours பண்ணியிருக்கீங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த மேடையில் ஏறினா முடிச்சிடணும், அந்த ஷோ ஆரம்பித்து அன்றைக்கி ப்ரைஸ் கொடுத்துடணும், அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல். லைவு வேறு. எனக்கு கொஞ்சம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே லைவில் பண்ணியிருக்கேன். லைவில்? ஆமாம், லைவில் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எந்த ஒரு தப்பும் வந்துடக்கூடாது. ஒரு வேளை தப்பு வந்தால் கூட அதை சமாளிக்கணும். ஆமாம், அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நமக்கு அப்படியே அடுத்தடுத்து பண்ணி பழகிடுச்சு. நிறைய லோக்கல் சேனல்லாம் நீங்கள் பண்ணி பிரபலமாகி
நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே தெரியுற மாதிரியான சேனல்கள்லாம் நீங்க போய் அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? ஒரு சேட்டலைட்டு சூப்பர் டிவி அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் ஸ்டாப்பாக போச்சு. அருமையாக நல்ல உங்களுக்கு உள்ள திறமை என்ன அப்படிங்கிறத தெளிவா என்கிட்ட சொல்லுங்கண்ணா. பொதுவாக வந்து எனக்கு இந்த பாட்டு காமெடி அந்த மாதிரி சீக்வன்ஸ் இல்லாத ஷோ தான் பொதுவாக நான் பிளான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இப்போ வர போயிட்டு இருக்கு. இனியும் அதுதான் போகும். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு அஸ்வினியானுங்க அடையாளம் கொடுத்தது வார்த்தை விளையாட்டு தான். ஓகே, வார்த்தை விளையாட்டு, பாட்டுக்கு பாட்டு அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஆள் ரொம்ப குறைவு அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வியும் சூப்பர் டிவிலையும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் பண்ணும். அது வந்து நேர்கள் மத்தியில் ஈஸியாக நல்லா. நான் அவங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்டாலும் ஆமாம் பேசுவோம், அவ்வளோதான். என்ன பெரிய இருக்கு. நான் என்ன கேட்குறேன், எனக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக பேசுங்க. ஆப்போசிட்டா நான் படிக்கிறீங்கன்னா படிக்கலன்னா படிக்கிறேன், சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடலன்னா சாப்பிட. இது அப்படிதான் இல்லை, ரொம்ப சிரமமான விஷயமாச்சு. சாப்பிட்றது சிரமமான விஷயம் தான். பேசுறதுக்கு வந்து சுதாக்களை சொல்லியே கொடுக்கணும் அவசியம் இல்லை. சூப்பராக பேசக்கூடிய ஆளு. ரெடியா போலாமா? போட்டிக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்பதான் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சம்மந்தம் எல்லாம் பேசக்கூடாது. ஓகே, கேட்க அழகா இருக்கீங்கன்னா இல்லைன்னா இருக்கு. உங்களுக்கு உடம்பு இப்ப நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. சுறுசுறுப்பா இல்ல இருக்கு. அப்படிதான் நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லல, நீங்க சொல்லல, நான் சொல்றேன். ஏன் சொல்றீங்க? சொல்லல. என்ன அப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். ஏன் அப்படின்னா பேசுறீங்க? பேச மாட்டேன் சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்ல. பாட்டு போட்டி எல்லாம் வைப்பீங்க நீங்க. அந்த பாட்டு போட்டியை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? பொதுவாக பாட்டு கேட்குற ஆர்வம் ஜாஸ்தி, பேஸ் அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் நான் அனௌன்ஸராக இருந்தேன். அதான் எனக்கு அந்த அடிப்படை கிடைச்சது. அதுலேருந்து அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டரில் போயிட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறது இந்த விஷயம்லாம் தெரியும் போது எனக்கு இந்த கேள்விங்க கர்நாடிக் பற்றிலாம் தெரியாது, இசை பற்றி ஒரு பாட்டு கேட்கும்போது ஓகே இப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஷோ பண்ணலான்னு தோணும்போது பாட்டுக்கு பாட்டு வச்சேன். நான் அப்போல்லாம் பயங்கர ஃபேமஸ். அதெல்லாம் அது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னும் போது தான் அந்த பாட்டுக்கு பாட்டுன்ற விஷயமே உள்ளே வந்தது எனக்கு. அப்புறம் குறியில் பாட்டு நெடியில் கேட்குற நெடியில் என்ன எடுத்துட்டு முடிக்கிறாங்களோ அதை தொடர்ந்து அதுக்குள்ளே போய்கிட்டு தான் ஒரு பாடலே பிரித்து எடுத்தோம். இவர் எழுதின பாட்டை நீங்கள் பாருங்கள், இவர் இசையிலேருந்து பாடுங்க, இந்த சரணத்துக்கு பல்லவி எது, இந்த பல்லவிக்கு சரணம் எது, பிஜிஎத்தை போட்டு முதல் வரி கேட்கறது. ஒரு பாட்டில் எவ்வளவு கேட்கலாம், எல்லாம் பிச்சு எடுத்துறது. பாட்டே குழம்புதான் இல்லையோ கேட்கறவங்க, அவங்க கேம்ல இருக்கிறவங்க குழம்பு. ஒரு பாடல்ல எவ்வளவு கேள்வி உருவாக்கலாம், அவ்வளவு கேள்வி உருவாக்கியாச்சு. நீங்க கேட்ட கேள்வி அதான். அந்த பாட்டுக்கு பாட்டுன்ற விஷயமே இப்படிதான். ஒரு பாடலுக்குள்ள என்னென்ன புதுசா என்னென்ன இருக்கும் அப்படின்ற தேடி கண்டுபிடிச்சு தான் இந்த மாதிரி கொண்டு போகணும் டாக் ஷோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் சொல்றேன், அந்த யார் வாய்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? ஏப்பா ஏய் சொன்னா கேட்க மாட்டியாப்பா? படுத்துக்கிறா அவ பிடிக்க வச்சுக்கல, படிப்பா போயிட்டே இருக்க. என்னப்பா அப்படி பண்ற? ஓகேண்ணா, இது வந்து இந்த பொடந்தனின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரா இல்ல அவங்க சித்தப்பா? சித்தப்பா பொடந்தனி தான். ஓகேண்ணா, இப்போ நான் அதுக்குள்ளேயே போயிருந்தேன். உங்க பொடந்தனிய நான் பேசி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்பா வீரா, சின்ன பிள்ளைய விட்டு அடைக்க வைரியா? வந்துடும் வந்து என்ன பண்ண தெரியாதா? சும்மா சொல்லி வையா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எடி குருவமா ஊரை பக்கம் போவாது, அங்கிட்டு நம்மளுக்கு கும்புறாங்க, இந்த பக்கம் வந்துரு அதாவது பலகுரல் பேசுறவங்களும் ஆர்வ கோளாறுல பேசுற வித்தியாசம். இதான் வித்தியாசம். இல்லம்மா, நான் ஆர்வ கோளாறு முயற்சி எடுத்தேன். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லும் போதே சொல்லிடுறேன். இப்போ அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்டேஜில் வந்து வார்த்தை விளையாட்டு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசணும்னு சொன்னீங்க. ஆமில்ல சொல்லக்கூடாது, ஆங்கில வார்த்தை இருக்கணும், அந்த மாதிரி ஒரு போட்டி. 1 மணி நேரத்தில் 100 பேர் கூட பேசணும். ஒரு அது பொதுவாகவே குறைஞ்சது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு ஆள் கூட பேசி ஆகணும். இதுதான் போட்டிக்கான விதிமுறை. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 100 பேருக்குள்ள நான் கடந்து போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் கடைசியாக வந்து நாகப்பட்டினத்தில் பண்ணேன் லைவ்ல. ஓகே, 50 பேர் பண்ணேன். சராசரியா வந்து இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுன்றது வந்து ஒரு 1 மணி நேரத்தில் வந்து நீங்க பொதுவாக எந்த ஒரு லைவ்ல பாத்தீங்கன்னா 10-15 அதை தாண்டதே ரொம்ப கஷ்டம். போன் வந்து பேசி அவங்க கேட்டு விதிமுறை சொல்லிவிட்டு போகணும். ஆனா இந்த முறை வந்து அதை ஒரு சாதனையா வந்து 100 பேர் கூட கிராஸ் பண்ண போறேன். இந்த 100 பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. போட்டி விதிமுறை சொல்லிடுவோம், 100 பேர் நிற்பாங்க, 1 மணி நேரத்துக்குள்ள அவங்கள பேசி முடிச்சாகும். அதுல பெரிய பெரிய ஜாமான்லாம் உள்ள இருப்பாங்க, நமக்கும் தெரியாது. ஸோ இதை கடந்து பேசுற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து 1 மணி நேரத்தில் ஒரு 11,000 வார்த்தை ஸ்பீடா பேச போறேன்.
சூப்பர்ங்க. ஒரு மணி நேரத்துல 11,000 வார்த்தைகள். மக்களே, நூல்கள் பார்க்குறோம், நிறைய சோசியல் மீடியா பார்க்குறோம், நிறைய கருத்துகள், நிறைய பஞ்சு இந்த மாதிரிலாம் வருது. ஆனா நீங்க எழுதுற நூல், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே ஒரு புதிராவே இருக்கு. அது சில நேரம் அது போய் அப்படியே தோணும் போது பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, எல்லாருக்குமே தோணும், எனக்கு மட்டும் இல்லை. இந்த மாதிரி திறமை ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது சார்ந்து நீங்க அதுவாகவே வாழும்போது வந்து உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சு. வணக்கம் அன்புகளே, நீங்கள் இதுவரை இந்த தரட்டை கேட்டு சேனல்ல வந்து சுதா அஸ்வினி ஆனந்த் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான மனுஷ, அன்பா பண்பா பாசமா உருவ வீரமா அமர்களமா அற்புதமா எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு அம்மா அப்பா அண்ணன் சித்தி பெரிய பார்த்த அம்மா தாத்தா பாட்டி நண்பர்கள் தோழிகள் இப்படி அனைவரும் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்பு வணக்கம் கூறிய உங்கள் அன்பு அஸ்வினி ஆனந்த். வணக்கம் நேரில் சூப்பர். நேர்கள் உங்க முன்னாடி வந்து தம்பி சுதா இருக்கு நான் கொடுக்குறேன்.